Hello students, this is Iqbal. 3.16 la நம்ம second sum பார்க்க போறோம். Draw the graph of y equal to x square minus 4 and hence solve x square minus x minus 12 equal to 0. நம்ம first இதுக்கு தான் graph வரையணும்னு சொல்லிருக்காங்க. So அதை எடுத்துக்கோம். So இங்க பாத்தீங்கன்னா இது x square minus 4 equal to 0 ன்னு இருக்கா? x square minus 4 equal to 0. அப்போ x square is equal to என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போ x equal to plus or minus 2 நம்மளுக்கு கிடைக்குது. x equal to plus or minus 2. இப்போ நம்பர் லைனில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், நம்பர் லைனில் போட்டிங்கன்னா இங்கே 0 இருக்கும், இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. இந்த சைடு ஒரு ரெண்டு வேல்யூ நம்ம சேர்த்துக்கலாம். -2க்கு அப்புறம் என்ன இருக்கும், -3 இருக்கும், இந்த சைடு ஒரு -4. அதே மாதிரி இங்கே 3, 4 வரைக்கும் போட்டுக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 அது மட்டும் போட்டுக்கிட்டா போதும். சரியா? இங்கே வேல்யூ வந்து நம்ம +or -2 கிடைக்கிறதுனால இந்த மாதிரி போட்டால் போதும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒயினே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை எக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் -4 இருக்குது. நம்மளுக்கு தேவை ஒய் தான். இப்போ நம்ம வந்து -4லேருந்து போடுறோம். -4, அப்புறம் -3, அப்புறம் -2, அப்புறம் -1, அப்புறம் 0, அப்புறம் 1, 2, 3, 4. ஸோ நம்மளுக்கு கிடைக்க போகிறது தான் ஒய். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போடுங்க. இங்கே என்ன வரும், 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இதை ஸ்கொயர் பண்ணால் 4, ஸ்கொயர் பண்ணால் 1, 0, 1, 4, 9, 16. இங்கே எல்லாத்துலேயுமே இந்த -4 போட்டுருங்க. -4. எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது பாருங்கள். 16ல் 4 போச்சுன்னா 12, 9ல் 4 போச்சுன்னா 5, 4 - 4 0, 1 - 4 -3, 0 - 4 -4, 1 - 4 -3, 4 - 4 0, 9ல் 4 போச்சுன்னா 5, 16ல் 4 போச்சுன்னா 12. ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சா? இப்போ பிளாட்டிங் பாயிண்ட் நம்ம எப்படி போடுவோம், எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. எக்ஸ் வந்து -4, ஒய் வந்து 12, அப்புறம் எக்ஸில் வந்து -3, ஒயில் வந்து 5, எக்ஸில் வந்து -2, ஒயில் வந்து 0, எக்ஸில் -1, ஒயில் -3, எக்ஸில் 0, ஒயில் -4, எக்ஸில் 1னா ஒயில் -3, அப்புறம் எக்ஸில் 2னா ஒயில் 0, எக்ஸில் 3னா ஒயில் 5, அப்புறம் எக்ஸில் 4னா ஒயில் 12. முடிஞ்சா? ஸோ நம்ம எக்ஸில் பார்த்தீங்கன்னா -4லேருந்து +4 அது சென்டரில் போட்டாவே போதும். ஒய்க்கு தான் நம்மளுக்கு 12 வரைக்கும் வேணும். ஸோ நெகட்டிவ்லேயும் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஓகேவா? நான் சப்போஸ் இந்த மாதிரி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, அதுக்கப்புறம் -1, -2, -3. ஓகே, வருது, கரெக்டாக தான் வருது. நம்ம ரொம்ப லென்த்தியாக போகிறனால நான் 2 டேபிளே போட்டுறேன். ஓகேவா? அப்போ எக்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒய்யோட இது தெரிஞ்சாலும் எக்ஸை எங்கேன்னு வரைய முடியும். ஓகேவா? நாங்கள் 0ன்னு வச்சுட்டோம்னா 0, 2, 4, 6, 8, 10, 12 இங்கே வருதா? ஸோ நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். 2 டேபிளாக எடுக்க போகிறேன். ஸோ இங்கே நான் எக்ஸை வரைஞ்சிக்கிறேன். சரியா? ஒய் வந்து சென்டரில் வரைஞ்சால் போதும். ஏன்னா லெஃப்ட்லேயும் -4, ரைட்லேயே ஒரு +4 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் சென்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இங்கே போட்டுக்கலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை வரைஞ்சிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்புறம் ஒய் வரைய போகிறோம். ஒய்யும் வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம நம்பர்ஸ்லாம் போட்டுடலாம். இங்கே 0 இருக்கும், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3,
இங்கே 4, இங்கே 5, இங்கே -1, -2, -3, -4, -5 எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஒயில் வந்து நம்ம 2 டேபிளில் போட போகிறோம். இங்கே 2, 4, 6, 8, 10, 12, 14 வரைக்கும் போட்டுக்கலாம். சரியா? 12 போதும், 14 வரைக்கும் போட்டிருக்கேன். இது வந்து நெகட்டிவில் -4 வரைக்கும் இருக்குது. இங்கே -2, இங்கே -4, இங்கே -6. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸ்கேல் வந்து எக்ஸில் வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட்டாக தான் எடுத்திருக்கோம். ஒயில் வந்து 1 சென்டிமீட்டரை நான் 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் இடம் இருந்தால் ஃபுல்லாகவே போடலாம். ஃபுல் இடம் இருக்குது, இதில் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து -4, 12. எக்ஸில் வந்து -4, ஒயில் வந்து 12. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து -4, ஒயில் வந்து 12 வருதா? அப்போ இந்த பிளேஸ் எக்ஸில் வந்து -4, ஒயில் வந்து 12. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் -3, ஒயில் 5. எக்ஸில் -3, ஒயில் வந்து 5. 5 எங்கே இருக்கும்? 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்கும். எக்ஸில் -3, ஒயில் வந்து 5. அதுக்கப்புறம் வந்து -2, 0. எக்ஸில் -2, ஒயில் 0னா இந்த பிளேஸ். சரியா? எக்ஸில் -2, ஒயில் 0. சரி, அப்புறம் எக்ஸில் -1, ஒயில் வந்து -3. எக்ஸில் -1 இங்கே இருக்குது, ஒயில் -3, -2க்கும் -4க்கும் நடுவில் இருக்குமா? எக்ஸில் -1, ஒயில் -3. அப்புறம் எக்ஸில் 0, ஒயில் -4. எக்ஸில் 0, ஒயில் -4. எக்ஸில் 0, ஒயில் -4. அப்புறம் எக்ஸில் 1, ஒயில் -3. எக்ஸில் 1 இங்கே இருக்குது, ஒயில் -3னா ரெண்டுக்கும் நடுவில். சரியா? 1, -3. அப்புறம் எக்ஸில் 2, ஒயில் 0 இந்த பிளேஸ். எக்ஸில் 2, ஒயில் 0. அப்புறம் எக்ஸில் 3, ஒயில் 5. எக்ஸில் 3 இங்கே இருக்குது, 5 வந்து 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்கா? எக்ஸில் 3, ஒயில் 5. அப்புறம் எக்ஸில் 4, ஒயில் 12. எக்ஸில் 4, ஒயில் வந்து 12 இங்கே இருக்கா? 4, 12. ஃபஸ்ட் நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டில் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படி ஜாயின் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைனை வந்து ஜாயின் பண்ணணும். நான் இது வந்து நேரையாக போடணும். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டாலும் எனக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். பட் நான் சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொன்று வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போ x², ஒய் ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, சாரி, y ஈக்குவல் டு x² -4 கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதணும்னா, x² இங்கே எக்ஸு கொடுக்கல, அப்போ 0x -4 அதை எடுத்துக்கணும். கீழே வந்து ஈக்குவல் டு 0, அதனால் 0 இங்கே போட்டுட்டு அப்புறமா x² -x -12 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே மைனஸ் போடுங்க, மைனஸ், இது ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ y -0, y ப்ளஸ் x² -x² கேன்சல். 0 + 1 வந்து 1 தான், 1x எக்ஸு. ப்ளஸ் 12 -4 போச்சுன்னா +8. ஓகே, ஒரு லைன் கிடச்சிருக்கா? இந்த லைனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் இங்கே என்ன இருக்குது? -4. மினிமம் நம்பர் என்ன இருக்குது? இங்கே 4 இருக்கா? ஸோ அதை போடலாம். ஸோ எக்ஸை இங்கே எடுத்துக்கோங்க, ஒய்யை இங்கே எடுத்துக்கோங்க. இது ஈஸியாகவே போட்டுடலாம். எக்ஸுக்கு பதிலாக -4 போடுங்களேன். இங்கே -4 + 8 வந்து என்ன வரும்? 4 தானே? இப்போது 4, ஒய்யும் வந்து 4 தான் வருது. ஓகே, அப்புறம் x = 0 போடுங்க. 0 போட்டுனா y வந்து 8 வருது. x = 4 போடுங்க, y வந்து 12 வருது.
4 + 8 வந்து 12 அவ்வளோதான். ஸோ அந்த 3 பாயிண்ட் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து -4,4, அதுக்கப்புறம் 0,8, அதுக்கப்புறம் 4,12 இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வேறு ஒரு கலர் எடுத்துக்கலாம். ரெட் எடுத்துக்கலாமா? -4,4 எக்ஸில் -4, ஒயில் வந்து +4. ஒயில் வந்து +4 வந்து இங்கே இருக்கா? எக்ஸில் -4, ஒயில் வந்து +4. ஓகே, -4,+4 எக்ஸில் 0, ஒயில் 8. எக்ஸில் 0 இங்கே இருக்குது, ஒயில் 8 வந்து இங்கே இருக்குது. 0,8. அப்புறம் எக்ஸில் 4, ஒயில் 12. அதே ப்ளஸ் சேம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எங்கெங்கே வந்து அது வந்து கட்டாக இருக்குது அப்படின்னா, ரெண்டும் இந்த இடத்துல x = -3, y = 5லையும், அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு காவும் அதுவும் கட்டாக இருக்குது பாருங்கள். x = 4, y வந்து 12. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, லைன் பேர் என்ன? y = x + 8 is intersect with the equation பேர் என்ன? x² - 4. y = x² - 4 at two different points. அந்த பாயிண்ட் பேர் என்னன்னா -3,5 and 4,12 ரெண்டு இடத்துலையும் அது இன்டர்செக்ட் ஆயிருக்கு. therefore x ஓட வேல்யூ என்னன்னா -3. x ஓட வேல்யூ மட்டும் தான் எழுதணும். இங்கேருந்து பாருங்க x ஓட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நம்ம எழுதணும். இங்கிருந்து x ஓட வேல்யூ என்ன இருக்குது? -3. இங்கிருந்து x ஓட வேல்யூ வந்து +4. ஓகேவா? -3,4. That's all.